பார்வதி வந்து ஒரு ஒன் சைடடா சரி அவங்க டிசிஷன் வந்து இவரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சது வந்து ஓகே தான். ஆனா அதே சமயத்துல இப்போ திவாகரமே ஒரு 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 நான் ஒரு பேசலாங்களா? ஒரே நிமிஷம் நியூட்டன். கேட்கலையா நான் பேசுறது? பேசிட்டு இருக்கேன். இப்ப திவாகரமே இப்ப எஃப்ஜே, சபரி இவங்க வந்து ஏதோ ஒண்ணு ஊட்டி விட்டாங்க, இது பண்ணி விட்டாங்கன்னும் போது, இவரு வந்து ஒரு பர்பஸ் இல்லாம ஒரு ஒன் சைடடா எடுக்குறாங்க. ஆனா பார்வதி எடுக்கிறது என்னமோ ஏதோ ஒண்ணு டீல் பேசுறாங்க. டீல் பேசி அவங்க வந்து எனக்கு என்ன பண்ணுவ? உனக்கு இந்த மாதிரி 2 ஸ்பெஷல் பவர் வருது. இதுல நீ என்ன செய்வ? அப்படின்னு கேட்டுட்டு ஒரு டீல் முடிவு எடுக்குறாங்க. அது வந்து கேம் வைஸ் ஓகேன்ற மாதிரி இருந்தாலுமே திவாகருக்கு அதெல்லாம் கேரே பண்ணலையே. இவர் சும்மா ஜஸ்ட் ஊட்டி விட்டாங்க, கை அமுக்கி விட்டாங்கன்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாருல. இதுல இந்த 2 டிசிஷன்ல எது பெஸ்ட்? இல்லைங்க, ரெண்டுமே லஞ்சம் தாங்க இந்த டாஸ்க்ல. ஓகே, இதில் அவங்க டீல் பேசணுன்றது அவங்க க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிங்கன்னு பிக் பாஸ் சொன்னதில் அவங்க அதை யோசிக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த ஓகே அலௌட். பட் ரெண்டுமே லஞ்சம் தான். அப்படி இருக்கும்போது 2 பேர் இருக்கும்போது அவங்க இவருக்குள்ளே சேர்த்து பேசியிருக்கணும். நீ பேசலைன்றது அவருக்குள்ளே இருக்குது. அவர் வந்து வேர்ட்ஸாக சொல்கிறது கிடையாது. பார்வை எல்லாத்தையும் டென்ஷனில் வாமிட் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு திவாகர் வந்து இம்மீடியட்டாக ரியாக்ட் ஆகுதில்ல. வினோதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ரோப் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கத்துவார் நார்மல் டேஸில். ஸோ அந்த மாதிரி அவரும் வச்சுருந்தாரு. சொல்கிறாரு, நீ சொன்னேன்ட்டு 2 பேரும் ரிஜெக்ட் பண்ண, நான் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணால் உனக்கு என்ன? ஸோ அவங்களோட செல்ஃபிஷ்னஸுக்காக இவரையும் அடி பண்ணிடணும். அதனால தானே 2 பேர் போடுறாங்க. பிக் பாஸ் வந்து எல்லாத்தையும் கொளுத்தினாரு. மெயினாக பார்வதியும் திவாகரையும் கொளுத்து தான் இந்த வேலை. உங்களுக்கு தெரியுங்க யார் எப்படி என்ன கொடுத்தா என்ன ப்ராப்ளம் வரும் எல்லாம் தெரியும். இதே வந்து மலையாளத்தில் அனுமோல்னு வந்து பார்வதியோட அந்த கியூசி இதில் இருந்தாங்க. அவங்க சூப்பராக விளையாடி அவங்க விளையாடினது நல்லா இருந்து பக்கத்தில் இருக்கிற ஆளை 2 தடவை மாற்றினாங்க. இப்போ திவாகர் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி வேற ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து பிக் பாஸே தூக்கிட்டாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து கண்டினியூஸாக அந்த கேம் முடிகிற வரைக்கும் கியூசியில் இருந்துச்சு. அது ஸ்மார்ட்னஸ். பார்வதி பண்ணுறது டெஸ்பரேட். ஐ எம் சாரி, பார்வதி வந்து ஷீ லாஸ்ட் த கேம். ஓகே தாத்தா. இந்த வாட்டி அப்போ பார்வதி ரிசைன் பண்ணாங்கன்னா வேற ஆள் மாத்தினா போர் அடிச்சிருமே கேம். திவாகர் மட்டும் இல்லையே, இருந்தாருன்னா. இவங்க எல்லாருமே நல்லா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரட்டை ஜெயிச்சிட்டாரு. அவர் என்ன பிளான் பண்ணாரோ த ஹோல் ஹவுஸ், வெதர் தே ரைட் ஆர் ராங் அதெல்லாம் கிடையாது, அத்தனை பேரும் தே டுக் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஓகே. இதில் ரொம்ப டெஸ்பரேட்டாக வந்து கமருதீன் வந்து பார்வதிக்கு அவர் அங்கே பிளேஸே கிடையாது, வேலைக்காரன், அதாவது என்னது அவர் தொழிலாளி, அங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் பார்வதிக்கு சப்போர்ட்டாக போய் இவரை இரிட்டேட் பண்ணது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் அவர் சட்டை இல்லாமல் அங்கே வந்து நின்றார் பாருங்க டாக்டர் எதிர்க்க, அதுதான் பெரிய இன்சல்ட்டு டாக்டருக்கு. அவர் தான் வந்து ரொமான்டிக் ஸ்டாரு, ஷர்ட் இல்லாமல் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு வந்து பாடியெல்லாம் காட்டுறவர். அப்போ வந்து இந்த மாதிரி நிற்கலாமா? அது எவ்வளோ பெரிய இன்சல்ட்டு. நியூட்டன் சொல்லுங்க நியூட்டன். ஹலோ நியூட்டன், இருக்கீங்களா? சரி, வேற யாரு? ஷன் ஷன் முகவேல் பேசுங்க ஷன். சரி, தமிழன் பேசுங்க, எப்பவுமே பேசுனீங்க. அபி கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார். இல்ல பக் ஆயிடுச்சா? நியூட்டன் பேசுங்க நியூட்டன். எனக்கு கொஞ்சம் பக்கா இருக்கு ப்ரோ, நீங்க பேசுறீங்க. கேட்கலையே.
எனக்கு பக்கா இருக்கு ப்ரோ. எதுவுமே கேட்க மாட்டேங்குது. பேசுறதுக்கு உங்களுக்கு வரலன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆகும். ஆ, ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இல்ல இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப பேசுறது கேக்குது. நான் பேசுறது நாங்க பேசுறது கேட்கல போல. ஓ, அப்ப அந்த தமிழன்ற ஐடி பக் ஐடியா? இல்லையே, ஃபாலோவர்ஸ் இருக்கு. அவர் லிசனர்ல இருக்காரு சாம். தூக்கி போடுதுன்னு நினைக்கிறேன். கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் இல்ல. ம். லைவ் கவனிச்சிங்களா? இப்போ இல்ல பாக்கல. நான் பயங்கர தலைவலிங்க இன்னைக்கு லைவ். பார்வதி எல்லாம் பத்த வச்சுட்டா வினோத் கிட்ட. வினோத ஏத்தி விட்டாங்க. பார்வதியும் திஸ் கை அந்த பிளாக் டி-ஷர்ட், அவன் பேரு கமருதீன். ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குதா? என்ன ஏத்தி விட்டாங்க? ட்ரெண்ட்ஸ் என்ன ஏத்தி விட்டாங்க? அதாவது இவங்க திவாகரை வந்து ஐஸ் வச்சு ஒரு சைடா இழுத்து காயின்ஸ்க்காக கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டாங்க. ஓகே, இப்போ வினோத் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால ரிஜெக்ட்ன்ற மாதிரி போட்டு விட்டான். அப்படியே கேமராமேன் டக்குன்னு உடனே பார்வதி முகத்தை ஜூம் பண்ணி காட்டுறாங்க பாருது. சொன்ன உடனே சான்ஸே இல்ல. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, கேக்குது. ப்ரோ ஆக்சுவலா என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ எங்களோட வாட்டர்மெலன் ஸ்டார் ஏன் ப்ரோ எல்லாரும் இப்படி டார்கெட் பண்ணி பண்றாங்க? ஒரு மனுஷன் நேர்மை கேம் ஆடணும்னு நினைக்கிறது தப்பா ப்ரோ? இல்ல, இன்னைக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் நான் பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. பாசிட்டிவா பேசிட்டு இருக்கேன். பட் சோசியல் மீடியாலயும் வந்து அவர் இப்படி அப்படி இப்படின்றாரு. அவருக்கு இந்த பார்வதியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசனே எங்க ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் தானே ப்ரோ. அதே இங்க இருக்க யாருமே கேட்க மாட்டீங்க. ஹேஷ்டாக்ஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க ப்ரோ. அவர் சைடு ஒரு நிமிஷம், யார் பேசுறா இப்போ? மனுஷன் வந்து ஒருத்தர் பேசுறாரு ப்ரோ. ஒரு மனுஷன் சாப்பிட்ட ஒரு அரை கப்பு சாப்பாட ஒரு பொம்பளை சொல்லி காட்டுறானா, அவள என்ன ப்ரோ ஒரு லேடி? இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். அந்த அரை கப்பு சாப்பாடு நான் சொல்றேன். அந்த அரை கப்பு சாப்பாடு போட்டுட்டு வந்தது வந்து பார்வதிக்கு. அவங்க ஆல்ரெடி பாதி சாப்பிட்டுட்டாங்க. ஓகேவா? அந்த சாப்பாடு எடுத்து இவர் சாப்பிட்டதுதான் தப்பு. இவர் அரை கப்பு இல்ல, அண்டா சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கிட்டோம், பிரச்சனை இல்ல. ஆனா அடுத்தவங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட கூடாதுல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் ஒண்ணு சொல்றேன். ஓகே, நீங்க வந்து பெரிய பெண், இது நாங்க வந்து அப்படி, நாங்க தான் கரெக்ட், நாங்க வந்து சமுதாயத்துக்காக இவ்வளவு பேசுறோம், நல்லவங்க அப்படி இப்படின்னு எத்தனையோ அந்த அம்மா பேசுறத நம்ம கேட்டிருக்கோம். ஒரு மனுஷன் சாப்பிட்டதை சொல்லி காட்டுறாங்க. சரி, அவர் சாப்பிட்டாரு, தப்பு, ஓகே. அதை ஏன் சொல்லி காட்டுற? அது எவ்வளவு பெரிய தப்பு சொல்லுங்க. அது பண்ணக்கூடாதுல்ல. எங்க அண்ணன் வாட்டர்மெலன் அண்ணன் என்ன பண்ணாரு? தெரியாம சாப்பிட்டாரு. சரி, தெரிஞ்சே சாப்பிட்டாரு. இத்தினூண்டு வயிறு, பாவம் மனுஷன், கொஞ்சம் வாயெல்லாம் கொஞ்சம் உள்ள போயிருச்சுன்னு அவரே சொல்லி ஃபீல் பண்ணாரு. ஒரு ஒரு அண்டா ஒரு கப்பு சாப்பிட்டாரு, அதை சொல்லி காட்டுற அப்படின்னா நீ என்ன கேம் ஆடுற? நீ என்ன ஒரு கேமை விட்டுரு. நீ ஒரு பெண்ணா, ஒரு மனுஷியா, சக மனுஷியா, இதுதான் நீ சொசைட்டிக்கு பண்றதா? அது தப்பு இல்லையா ப்ரோ? சரியா ப்ரோ? ஒரு நிமிஷம், அதுக்கு பதில் சொல்லலாம். சொல்லுங்க. தாராளமா சொல்லுங்க. நீங்களும் சொல்லலாம். கீழே சியான் ப்ரோ வந்திருக்காரு, வாங்க. நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா ஒரு கொஸ்டின் வந்து, ஆக்சுவலா வந்து திவாகர் அவர் வந்து தான் பார்வதியோட சாப்பாட சாப்பிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் திங் வந்து, நீங்க நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நீங்க இத்தனை கொஸ்டின் கேட்டீங்கல்ல, ஃபர்ஸ்ட் பார்வதிய தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்ப டார்லிங் கூப்பிடுறது கரெக்டா? அது வந்து நீங்க ஒரு விஷயம், தங்கச்சி. இப்ப எங்க வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சின்னு சொல்லுவோம், செல்லம்னு சொல்லுவோம், தங்கம்னு சொல்லுவோம், டார்லிங்னு சொல்லுவோம். இது வந்து அவங்களா வந்து அகைன்ஸ்டா வந்து உங்களுக்கு ரிலேட்டடா இருந்தா நீங்க அப்படி சொல்லுவீங்க. யாருனே தெரியாது உங்களுக்கு பிக் பாஸ்க்குள்ள. அங்க போய் அப்படி இல்லைங்க. நீங்க வந்து அது கரெக்ட்டா முட்டு கொடுங்க. டிஃபரண்ட் அப்படி எல்லாம் இல்லைங்க. நாங்க டிஃபரெண்டா கொடுத்தாலும் கரெக்டா கொடுப்போம். எங்க அண்ணன் வந்து கரெக்டா தான் பேசுறாரு, கரெக்டா தான் பண்றாரு. பார்வதி ஒரு பொண்ணான்னு கேட்டீங்க, அவளா ஒரு பொண்ணான்னு கேக்குறீங்க. இப்ப நான் கேக்குறேன், அவளா? சரி, ஒரு நிமிஷம். சாரி, அந்த ஐடி வந்து பக்னு நினைக்கிறேன், பக் ஐடின்னு நினைக்கிறேன். நிறைய பேரை தூக்கி கீழே போடுதான். எங்க அதெல்லாம் ஓகேங்க. டார்லிங் கூப்பிடலாம், தங்கச்சி என்ன வேணா கூப்பிடலாம். ஆனா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோமா? அது எப்படி கேட்கலாம்? அவரு எதுக்கு பேசுறாரு? இல்ல, அந்த ஐடி பக் ஐடி தாத்தா, அந்த பிஜேபி ஐடி தாத்தா. தங்கச்சியை தப்பா தொட்டாதான் செருப்பு கைட்டு காட்டும்.
கேட்டா வீட்ல வந்து எல்லாரையும் சொல்றாங்க நாங்க வந்து செல்லுன்னு கூப்பிடுவோம், ஏங்க அப்போ நீங்க டார்லிங்னு கேட்க வேண்டிய கூப்பிடுவோம். கேள்வி இதான் மஞ்சு. அப்போ டார்லிங்லாம் கூப்பிடுவீங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பியா இல்ல முத்தம் கேட்பீங்களா? அடுத்து தாத்தா கேட்க வந்தேன், அவர் கீழே நீங்க போயிட்டாரு. அடுத்த முதல் கொஸ்டின் கேள்வி அதான் இருக்கணுங்க. அவர் சைடே போய் கேட்கணும். அதான் பெஸ்ட். நான் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம்னு சும்மா இருந்தேன். ஓகே தாத்தா, சாரி, நான் அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கேன். அம்மா பார்வதி 1000 தப்பு பண்ணட்டும், பட் no, when a person, man woman எல்லாம் விட்டுருங்க, when a person says no no. ஹாய் சிவா. இது பக் ஐடின்னு சொல்ல தான் வந்தேன், பட் போயிட்டாரு அவரே. இல்ல அதான் எனக்கு கீழே நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாம் தூக்கி போடுது டிஎம் பண்ணாங்க. நியூட்டன் இப்ப பேசுங்க நியூட்டன். இல்லை, இன்னைக்கு திவாகருக்கு காலையிலேயே ஒரு இது வந்தது, கால் வந்தது, ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. திரும்ப மதியமா பார்த்துட்டு இருந்தேன் லைவ். அதுலயும் அந்த சுபிக்ஷா கிட்ட வந்து ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருந்தாரு. அது பாத்தீங்களா அப்படின்னு ரொம்ப ஒஸ்டா தான் போகுது ஆக்சுவலா இன்னைக்கு. இப்போ நிறைய பேர் வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த லைவ் இதுல. பட் எனக்கு 2 பேருமே ஒஸ்ட் தான். இவனுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான் ஏன் மைண்ட் செட் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த பார்ஷாலிட்டியில வந்து 2 பேருமே ஈக்குவல் தான். இப்போ ஆக்சுவலா அவங்களுக்கு 2 பேரும் சொன்ன என்னன்னா, நீ என்னோட பெரிய ஆளா நான் உன்னோட பெரிய ஆளான்றது தான் தவிர 2 பேருமே அதான் அந்த சொல்லுவாங்க நம்பர் 1 டுபாக்கூர் யாருன்றதுக்கு தான் அவங்க சண்டை போட்டு இருந்தாங்க. மற்றபடி எனக்கு 2 பேரோட பிளே இன்னைக்கு 2 பேர் இல்லை, எவரோட பிளேயும் நல்லா இல்லை இன்னைக்கு. ரொம்ப ஒஸ்டா போச்சு, யாருக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரியே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம இப்போ சப்போர்ட் பண்ணோம்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அவங்க உடைச்சிருக்காங்க. இல்ல நான் எவ்வளவு பெரிய முட்டாள் தெரியுமான்ற மாதிரி. திவாகரை நம்ம தான் சப்போர்ட் முட்டாள் பண்ணாதானே எடுக்கல. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அது அவங்க சப்போர்ட் பண்ணலாம், நம்ம சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படி சொல்றேன் நான். மக்கள் நம்ம ஓட் போடுறவங்க வந்து இவங்களுக்காக வாதாடி கஷ்டப்பட்டு நம்மளுக்குள்ளேயே இது ஆக தேவையில்ல, அப்படி சொல்றேன். அவங்க உள்ள ஏதாவது பண்றது, கை பிடிச்சி விடட்டும், கால் பிடிச்சி விட்டோம், ஊட்டி விடட்டும், யாராவது வந்து மசாஜ் பண்ணி விடுறாங்க, என்னமோ பண்ணி கிடக்குறாங்க. ஒண்ணுமே புரியல. கே எப்படி நல்லா விளையாடணுமோ அதை விட்டுட்டு எப்படி கேவலமா விளையாடணுமோ அந்த சைடு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரம்யா பிளாக்ல டீலும் பேசிட்டு இப்ப அங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா இருக்கிற எல்லா பாட்டிலுக்கும். என்ன திருட்டு வேலை பண்றாயா அவ? இல்ல ட்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ரம்யாக்கு சப்போர்ட் பாத்தீங்களா? நான் இன்ஸ்டால இல்ல மஞ்சு. அந்த கார்த்திக் குமார்னு ஒரு ஐடி இருக்கு, பயங்கரமா வந்து ஃபர்ஸ்ட் முட்டு கொடுத்தாப்ல ரம்யாக்கு. அவராலதான் பிக் பாஸ் விஜய் டிவில இது கிடைச்சதுன்னு சொன்னாப்ல. யார் அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்க? Not sure. Any idea? நான் வேணா லிங்க் மேல ஷேர் பண்றேன். கூடிய சீக்கிரம் இன்ஸ்டா ஐடி கிரியேட் பண்றேன், வரேன். ஏன் ட்ரெண்ட்ஸ் ஜென்சிக்கு மாற போறீங்களா? சொல்லுங்க தாத்தா. சாமியல், என்னோட வாய்ஸ் திருப்பியும் ஃபீட்பேக் வந்துட்டே இருக்குது கண்டினியூஸா, மத்தவங்க பேசியும். எக்கோ வருதா? எக்கோ இல்ல, திருப்பி மொத்தமும் வருது, நம்ம பேசினதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது அந்த பக் ஐடி வந்துச்சு இல்ல, அதனால கூட இருக்கலாம். ஒரு வாட்டி கீழே போயிட்டு வாங்க, அது வரும். அது வரேன். Hey Shiba, been long கேம் while. ஆரம்பிச்சிருச்சு மறுபடியுமா? ஆமா, அது எப்படி பாரு இல்லாம இவங்க ஜட்ஜ் பண்றாங்கன்னு தெரியல. திவாகர் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அது வந்து அந்த லீடர் இருக்காங்கல்ல கனி, அவங்க வந்து டெசிஷன் எடுத்து பிக் பாஸ் கிட்ட இந்த இன்ஃபார்ம் சபரி பண்ணிட்டு எல்லாம் கூப்பிடுறாங்க, எஃப்ஜேக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இல்ல, எனக்கு கனின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, கனி வந்து அந்த விஜயலட்சுமியோட சிஸ்டர் தானே? எஸ், அவங்களுக்கும் மேல இருக்காங்க. புரியல. இவங்க தான் அக்கா அவங்களுக்கும். ரெண்டும் பாய்சன். பட் ஆக்சுவலா ஒரு கேம்லயே எனக்கு தெரிஞ்சு இப்ப திவாகர் மட்டும் நியாயமா
நம்பர் ஆஃப் பாட்டில்ஸை ரெடியூஸ் பண்ணி போட்டான்னா தென் மேபி ஹீஸ் டூயிங் ஜஸ்டிஸ். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாட்டில் கிட்ட கொண்டு வந்தா திஸ் கேர்ள், அவ பேர் என்ன, ரம்யா, அது வந்து டீல் பேசிட்டு தான் பண்ணான். ஓகே, திவாகர் எத்தனை ஓகே பண்ணிருக்கான்னு தெரியல. 1 2 3 4 5 6 பாட்டில் ஓகே பண்ணிருக்கான். இப்ப அதான் மத்தவங்க எல்லாம் ஃபயர் ஆயிட்டாங்க. இவரு ஓரோ ஃபில்டர் பண்ணாலும் பிக் பாஸ் எப்படிங்க ஒத்துப்பாரு? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் சிம்பிளா இல்ல, பிக் பாஸ் ஒத்துக்கிட்டாரு. என்ன ஒத்துக்கிட்டு பிக் பாஸ் ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டாரு. அவர் அப்ஜெக்ட் பண்ணல. மைக்க அவர் கரெக்டா அப்டேட் மாட்டுங்க பண்ண அப்படின்னு மாட்டாருங்க. சொல்லிட்டு அவர் வந்து நீங்க ரிசல்ட் சொல்லும் போது ஆ, அப்டேட் பண்ணுவாரு. நீங்க பண்ணுங்க. ரிசல்ட் சொல்லும் போதுதான் சொல்லுவாரு. அவர் என்ன நீங்க இல்ல இல்ல நடுல அவர் வந்து சொல்றதுக்கு என்ன? அப்பவும் இல்ல சொல்ல மாட்டாருங்க. அவருக்கு வேண்டியதை அச்சீவ் பண்ணிட்டாரு இன்னைக்கு. எக்ஸாக்ட்லி அதனால அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் அப்ஜெக்ட் பண்ணல அண்ட் கேம் இஸ் கோயிங் ஆன். இல்ல சத்தா, உள்ள கூப்பிட்டு காயின் கொடுக்கணும்ல, அதுக்கு போவே மாட்டாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்ல மலையாளத்துல பஸர் மொத்தமும் பஸர் கேன்சல் அடிப்பாங்க. ஆச்சு. தாத்தா இன்வைட் பண்ணுங்க. மலையாளத்துல மொத்தமும் கேன்சல் ஆச்சு. திவாகர் எந்த அளவுக்கு வெகுலியா இருந்தான்னா, இன்னைக்கு மத்தியானம் என் சைட்ல இருந்து நான் ஒரு டீல் பண்றேன், நான் ஒருத்தர் அப்ரூவ் பண்றேன் அப்படின்னும் போது, இந்த மீனவ பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுக்கு வந்து நான் ஓகே பண்றேன் அப்படின்ற மாதிரி நெகோஷியேட் பண்ணுவான். பட் பாரு வாஸ் அப்ஜெக்டிங் இட். அவளுக்கு பண்றதுனால நம்மளுக்கு என்ன பலனு, நீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் அப்ஜெக்ஷன். இப்ப பாருக்கும், நாட் பாரு, ரம்யாக்கும் அந்த மீனவ பொண்ணு, அவ பேரு என்ன, சுபிக்ஷா. 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 அந்த பொண்ணுக்கும் கிளாஷ் ஆயிடுக்குது. பிகாஸ் ஹர் குவாலிட்டி இஸ் குட். அந்த பொண்ணு நல்லா பண்ணிருக்கா. சுபிக்ஷா தானே? திவாகர் வந்து அதுல பயாஸ்டா இருப்பாங்க. சுபிக்ஷா இல்ல இல்ல, அவர் பயாஸ்டா இல்ல. காலையில பார்த்தது அவர் வந்து நான் நியூட்ரலா இருக்காரு அந்த இடத்துல. அவரை பயாஸ்டா இருந்தாலும் ப்ரோ அவர் வந்து ட்ரை பண்ணா மத்தியானத்துல இருந்து. இல்ல அது கரெக்ட். பட் காலையில இருந்து திவாகர் வந்து சுபிக்ஷா மேல ஒரு கண்ணு வச்சிருந்தாப்ல. அது நீங்க லைவ் பாத்தீங்கன்னா தெரியும். யா ஐ saw it. அந்த ப்ளூ Dress தான் இவங்க தானே? அவங்களே தான். ஐயா பாரு வந்து பார்வதி ரசிக்கிறாங்க. பாரு வந்து பில்லோ எடுத்து இவர் அடிச்சதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி லிமிட் கிராஸ் பண்ண மாதிரி இல்லையா? ஐயா பாரு பில்லோ எடுத்து அடிச்சத பாத்தீங்க. பாரு மேல பாட்டில தூக்கி போட்டாங்க, செருப்பு எடுத்து காமிச்சு. இல்ல அவங்க இந்த வாரம் போயிடுவாங்க ப்ரோ. அவங்களும் கன்ஃபார்மா அப்படிலாம் முட்டு கொடுக்க முடியாது. இல்ல போயிடுவாங்கன்றதுனால முட்டு கொடுக்க முடியாது. நீங்க பேசணும்னா எல்லாத்தையும் பேசணும் ப்ரோ. இல்ல எல்லாமே தான் ப்ரோ சொல்றேன். திருப்பி ஆதிரை சண்டை போடுற ப்ரோ. திவாகர் ஆதிரையை எல்லாரும் சுத்தி தான் அடிக்கிறோம். ஆனா இது யாருமே பேசலையேன்றதுக்காக கேட்டேன். வந்துட்டா திருப்பி ஆதிரை சண்டை போட வந்துட்டா திவாகர் கிட்ட. அவ விட மாட்டா கேம். அவ வாண்டடா தூக்குற முடிவு பண்ணிட்டா. ஆக்சுவலா அவங்க கேமே விளையாடல ப்ரோ. நீங்க வேற இந்த வீக் ஃபுல்லாவே ஒஸ்ட் கண்டென்ட் கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து அவங்க தான் இருக்காங்க. என்ன நேத்து அந்த இந்த வாரம் மத்தவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்னால இப்ப இந்த வாரம் அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இல்லன்னா மாட்டிருப்பாங்க. வேணா ஓட்டிங்லயும் அவங்க தான் லீஸ்ட்ல இருந்தாங்க நேத்து நான் பாக்குறப்போ. ஆக்சுவலா அந்த திவாகர் மேல இன்னைக்கு ஒரு கேஸ் வந்துச்சுல, அந்த கேஸ் பெருசாச்சுன்னா மாற்றங்கள் வேற மாதிரி இருக்கும். இல்ல அதுக்கு முன்னாடி சாமியார் மேல வந்துச்சுல்ல இந்த பையன். பட் எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்ப காலையில ஒரு கேஸ் சொன்னாங்க. ஆமா, அது வந்து வீடியோ எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. ஒருவேளை இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப வினோத் வந்து இப்ப கூட அந்த எச்ச துப்பி கொடுத்தான் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது தப்பா சொல்லிட்டாரா வினோத்? இல்ல நிஜமாலே நடந்துச்சான்னு தெரியல. அது யாராவது கரெக்டா சொல்ல முடியுமா? இல்ல நடந்துச்சா அந்த மாதிரி? இல்ல ஆனா லைவ்லயும் ஒருத்தர் கூட அதை பத்தி பேசவே இல்ல. ஃபுட் வச்சு துப்பறதெல்லாம் உண்மைதான். ஓகே, திவாகர் கொடுத்தது இல்ல ப்ரோ. அதுல கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுத்ததுல வந்து ஃபுட் எச்சி பட்டு இருந்தது. அது எல்லாரும் கும்பலா உட்கார்ந்து தான் செஞ்சாங்க. பட் மார்னிங் வந்து யாரும் பார்க்கல லைவ்ல. நானும் இருந்தேன், நான் பார்க்கல. காட்டல ப்ரோ. நான் லைவ் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃபுல்லா காட்டல. டைரக்டா அந்த வினோத் பேசுறத காட்டுனாங்க. இல்ல ப்ரோ, இன்னொன்னு அவன் காட்டலனா கூட இப்ப யாராவது ஒருத்தர் பேசணும் தெரியுமா, இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி கூட ஒருத்தர் கூட பேசுற மாதிரி தெரியல. எல்லாருமே கேஷுவலா தான் இருக்காங்க. எனக்கு அதான் ஒன்றும் புரியல. நிஜமாலே நடந்ததா இல்ல வேற ஏதாவது ஆச்சா தெரியல. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க.
சொல்லுங்க சிவா. பேசுனாங்களே ப்ரோ, கம்ருதனும் வினோத்தும் பேசுனாங்களே. அந்த ஒரு கிளிப் தான் இருக்கு ஆக்சுவலி, வேற எதுவுமே இல்ல. இல்ல எனக்கு வந்து உங்கள்ட்ட எல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவு நடந்திருக்குல்ல, இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியே அட்ரஸ் பண்ணாலும் அட்ரஸ் பண்ண போறது கிடையாது. பட் அப்படியே அட்ரஸ் பண்ணாலும் எப்படி அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? என்ன இன்னைக்கு நடந்தது, இப்ப நடந்ததையா? The ஆமா, whole இல்ல incident. இன்னைக்கு இந்த இன்னைக்கு மட்டுமே சொல்றேன். இன்னைக்கு நடந்ததெல்லாம் வச்சு மட்டுமே அப்படி அட்ரஸ் பண்ணாருன்னா ஹவு டு யூ திங்க் ஹி வில் அட்ரஸ் இட்? எப்படி எடுத்துட்டு போக முடியாது? ஹலோ கேக்குதா? அந்த பாத்ரூம்ல வந்து சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. அந்த பாத்ரூம்ல வந்து கெமி இருப்பா ப்ரோ. இவரு நேரம் உள்ள போயிருவாரு தெரியாம. காலையில மார்னிங் ஃபைட் நடந்ததா? அந்த எப்ஜே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஃபைட் நடந்ததா? சபரி வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது கெமி வந்து பாத்ரூம்ல போய் உட்காந்துருப்பா. இவர் வந்து நேரம் உள்ள போயிருவாரு. திவாகர் வந்து ப்ரோ நேரம் உள்ள நீங்க ரிவர்ஸ்ல சொல்றீங்க. The story was different. அதாவது ஃபர்ஸ்ட் லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்ட பிறகு இவர் போயிருக்கலாம். ஆக்சுவலா இவர் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்காரு ரெஸ்ட் ரூம்ல, காலையில சொன்ன ஸ்டோரி பிரகாரம். இல்ல ஃபர்ஸ்ட் கெமி தான் உள்ள போயிருக்கும்போது இவர் தான் ரெண்டாவது போயிருவாரு. இவர் அர்ஜென்ட்ல போயிருவாரு. இவர் இல்ல, இவர் உள்ள இருக்கிற மாதிரி தான் வந்து அந்த வினோத் பேசுவான். ஓகே, இல்ல ப்ரோ, இவர் போய் டோர் ஓபன் பண்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. கெமி வந்து கெமி ஆல்ரெடி உள்ள இருப்பா. இவர் தான் அர்ஜென்ட்ல உள்ள போயிருவாரு இவர் தெரியாம. ஓகே, அந்த ப்ராப்ளம் தான் இது. லாஸ்ட்ல வினோத்தும் கம்பரிசனும் பேசிட்டு இருப்பாங்க. அவர் சொல்லிருப்பாரு தெரியாம போயிருப்பாரு, தெரிஞ்சு போயிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு. ஓகே. டு ஆன்சர் ஷிபா, இந்த வீக் எனக்கு தெரிஞ்சு ஷிபா எல்லார் மேலேயும் கேஸ் வின்ட்டு இருக்கு. அதனால குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி மொத்தமா திட்டிட்டு வைல்ட் கார்டு இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். மோஸ்ட் லைக்லி இந்த வீக் இவெக்ட் ஆக வேண்டிய ஆதிரை எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுக்கு பதிலா நம்ம சாமியார் மாற்றத்துக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவரு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணிருக்காரு. சாண்ட்ரா இந்த வீக் உள்ள வராங்கன்றாங்க. யாருங்க? சாண்ட்ரா அது தெரியலங்க. வைல்ட் கார்டு யார் வராங்கன்னு தெரியல இன்னும். நாட் ஷூர். சுரேஷ் சார் எதை பேசினாங்க? சொல்லுங்க. இல்ல எனக்கு அந்த அந்த பர்டிகுலர் போர்ஷன் நான் பார்க்கல. கெவின் ஒருத்தர் வந்து ரசிகன் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ. கேக்குதா? என்னாச்சு இங்க பக் ஆயிடுச்சா? எனக்கு யாருமே காமிக்கல. தாத்தா போய் பேசிட்டு இருந்தாரு, உங்களுக்கு கேட்கலையா என்ன? கேட்கலையே. ரீஜாயின் பண்ணுங்களேன், அப்படின்னா ரீகனெக்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். தாத்தா சொல்லுங்க தாத்தா. கெவின் ஒருத்தர் அமைச்சிருக்காரு. எஃப்ஜே வந்து சபரிய காலை அவர் முட்டி மேல வெயின்னு சொல்லிட்டு காலை நக்கற மாதிரி. அது யாரை இரிட்டேட் பண்ண? இப்ப பார்வதிய. அதாவது பார்வதி அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, இவ பக்கத்துல திவாகர் இருந்தார் இல்லையா, திவாகரை வந்து புகழ்ந்து பண்ணிட்டு இருந்தா. அதாவது திவாகரை டீஸ் பண்ற மாதிரி காரியம் நடக்கிறதுக்கு அவள் திவாகரை டீஸ் பண்ணா எஃப்ஜே அப்புறம் சபரிக்கு அகெயின்ஸ்டா வந்து திவாகர் ஆக்ட் பண்ணுவாரு அப்படின்றதுனால திவாகரை ப்ரொவோக் பண்ணிட்டே இருந்தா. சோ காரியம் நடக்கணும்னா காலை பிடிக்கிற ஆளு அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்றதுக்காக திஸ் கை அவன் இப்ப என்ன பண்ணா, சார் காலை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை சொல்லி செஞ்சான். அந்த டயலாக் அவன் சொல்லுவான். அதுக்கு எதுக்கு ஏதோ இது பண்ணிருக்காரு, சபரியை சப்போர்ட் பண்ணாதீங்க இந்த வீடியோ பாருங்கன்ட்டு. பீப்புள் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னு தெரியல. ஓகே, பட் திஸ் இஸ் ஸ்டோரி. அந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து பாரு வந்து இவனை அப்போ ப்ரொவோக் பண்ணிட்டு இருப்பா. சோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அதே சமயத்துல பேரலா வந்து நானும் ப்ரொவோக் பண்றேன், நீ என்ன பண்றன்றத நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து ஆன் ஸ்பாட் அதை செய்வான். அவன் பண்ணது கரெக்ட் தான் அந்த இடத்துல. பட் அது வந்து பாருக்கு உரைக்கும், செய்யறவங்களுக்கு உரைக்கும், மத்தவங்களுக்கு வேற மாதிரி தெரியும். இல்லையே, நீங்க தெளிவா சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம பொந்துக்குள்ள போன பாரு ரம்யாக்கு ஏதாவது ஆயிட போதேன்ட்டு வந்து உட்காந்துருது பாருங்க. எக்ஸாக்ட்லி. இவ்வளவு நேரம் ஏன் வரல? அது அப்படியும் அந்த டீல் எல்லாமே தப்பு. பாருக்கு காயின்ஸ் கிடைக்கும், பாருக்கு பாஸ் கிடைக்கும். மொத்த டாஸ்கையுமே மலையாளம் மாதிரி ரிஜெக்ட் பண்ணி விட்டுறணும் பிக் பாஸ். இல்ல ஆக்சுவலா வந்து ரம்யா கூட டீல் பேசிட்டாங்க சரியா. பாரு வந்து எல்லார்கிட்டயும் டீல் பேசினா
அண்ட் எல்லாரும் ஓகே ஓகேன்னாங்க. பட் ரம்யா வந்து ஷீ said ஓகே I'll give the pass to you. நான் ஓகே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா, ரம்யா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் 5 பாட்டிலோ என்னமோ தான் இருக்கும் மொத்தமாவே. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா சொல்லுங்க, நான் போய் மிச்சம் இருக்கிற சொட்ட பாட்டிலாம் நான் ஊத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னா, நீ போய் என்ன வேணா ஊத்திட்டு வாப்போ, நான் ஓகே பண்றேன் அப்படின்றோம். ஸோ அதுக்கப்புறம் தான் மேடம் வந்து ஒரு 20 பாட்டில் ஊத்தி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இப்போ அந்த 20 பாட்டிலுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் நம்மால வந்து 6 பாட்டில் ஓகே பண்ணான். தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேர். 5 தான் இருந்தது அவகிட்ட ஃபர்ஸ்ட். 5 தான் இருந்தது. மிச்சவங்க எல்லாம் வந்து அன்ரீசனபிளா ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா? ஆமா, முதல் 4 பேர் வந்து அன்ரீசனபிள் ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுல வினோத் பாவம். தலை எவ்வழியோ வாழும் அவ்வழியே. தலை வந்து பயஸ்டா இருக்கிறாங்க, இவங்களும் பயஸ்டா இருக்காங்க. முடிஞ்சு போச்சு மேட்டர். ஆனா பார்வதிக்கு தெரியாது ரம்யா கொடுக்க மாட்டா அந்த பாஸ்ன்றது. ரம்யா காரியம் சாதிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றா எவ்வளவு, ஆனா முடியல. 6 தான் ஓகே சூப்பர் கேம்ங்க. அது சொல்லிட்டு கடைசியில வச்சு செய்து இன்னும் சூப்பரா இருக்கும். அதுதான் வேணும். சரி, நிறைய பேர் கை தூக்கி இருக்காங்க. நானாசன்லாம் பாரு. நானாசன் பேசுனேன். அடடே, அதாவது நம்ம மக்கள்கிட்ட ஒரு டாஸ்கை எப்படி கொடி தோண்டி புதைக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா தாராளமா நீங்க அட பாவி சார். அதுக்கப்புறம் அந்த சார் கேட்டிருந்தார்ல இந்த சபரி எஃப்ஜே கேக்குதா? ஆக்சுவலா அது ஹலோ கேக்குதா? கேக்குதே ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஸோ இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச விதம், அதுக்கப்புறம் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து அந்த கேமையே ஒரு பக்கம் அது வேற மாதிரி, இந்த கேமை வந்து வேற மாதிரி விளையாண்டு இருந்திருக்கலாம். பட் ஆனா பார்வதி தான் மேக்சிமம் அதை வந்து டோட்டலா வந்து ஒரு டோட்டலா வேற பாதைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கிருந்தே அந்த கேஸ் வந்து ஆரம்பிச்சிருது. இதுல வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. இவங்க செய்யறதும் என்ன சொல்லுங்க. யாராச்சும் பேசுறாங்களா இடையில? சரி, ஓகே, பேசுங்க. இல்ல ப்ரோ, யாரும் இல்ல, பேசுங்க. இல்ல, யாரோ மைக் ஆன் அங்க பண்ணி பாருங்க, லைவ்ல ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா அத தாத்தா? ஆக்சுவலி பாரு வந்து இப்ப ரம்யா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா சுபியோட நம்பர்ஸ் குறைக்கணும். சரியா? இப்ப போய் திவாகரை பார்த்து நீங்க வந்து இப்ப சுபிக்கு செலக்ட் பண்ணீங்க, ஏன்னா உங்களுக்கு சுபியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரிகர் பண்றாங்க. அது முதல்லயே சொன்னாங்களே, சுபியை வந்து அவர் ஈக்குவலா வைக்காதீங்கன்னாங்க முதல்ல. இல்ல இப்ப வந்து லைவ்ல வந்து மூஞ்சினால கட்டிட்டு இருக்காங்க. அதுதான் வந்திருக்கு. பொந்துக்குள்ள இருந்த பாம்பு வெளில வரது காரணமே முட்டையும் பாலும் வேணும். ஒரு நிமிஷம் பா. நானாசன் உங்க மைக்கு தான் எக்கோ கேக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஆமா அது மைக் ஆன் பண்ணிட்டேன். சாரி. பேசுங்க, நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இந்த சீசன் மாதிரி பதில் சொல்றாரு. இல்ல ஆமான்னு. தாத்தா ஒரே காதெல்லாம் வலிக்குது தாத்தா. இவங்க என்ன விளையாடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் எடுக்குது தாத்தா. காது வலிக்குது, அங்க காதல் வலிக்குது. கவிதை. சோ இந்த கேமை வந்து மொத்தமா குழி தோண்டி புதைக்கணும், எப்படி புதைக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்களெல்லாம் கை காட்டலாம். ஆக்சுவலி எந்த கேம்? பிக் பாஸ்ன்ற கேமியா? எங்க அந்த இடத்துல நான் கேட்டிருப்பேங்க. அதையும் வீராப்பா ரிசைன் பண்ணிட்டு போனியே, இப்ப எதுக்கு வெக்கமான சுடுசர் நல்லா வந்து உட்கார்றேன்னு கேட்பேன். அதேதான். அது கேட்க யாருக்கும் வக்கு இல்லையே, துப்பு இல்லையே. மேடம் வந்து ரிசைன் வேற பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஆமா, ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. இப்ப மறுபடியும் வந்து சேர்ல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து எஃப்ஜே ஓம்பு எடுக்கறாங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் நல்லா பிடிச்சிருந்தது. எஃப்ஜே வந்து நிறைய நம்ம திட்டிருப்போம். பட் ஆனா பார்வதி இரிட்டேட் ஏன்னா பார்வதி வந்து லிமிட்டை தாண்டி அவங்க வந்து இரிட்டேட் பண்ண போது இவங்க மறுபடியும் அந்த ஒரு இரிட்டேட் பண்ணாங்க இல்லையா, டிட் ஃபார் டாட்னு. அது வந்து நல்லா இருந்தது. பட் ஆனா இவங்களுக்கு என்ன பவர் கொடுத்தாங்க அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கவே இல்லையா, என்ன ஏதுன்னே தெரியல. இவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. ஆக்சுவலி இவங்க வந்து இவங்களுடைய வன்மத்தை எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தை எல்லாம் வந்து இறக்கி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
கேமே ஆடல. இங்க யாரையுமே கேமும் ஆட விடல. எல்லாருடைய கேமும் ஸ்பாயில் பண்றது வந்து பார்வதியோட கேம் தான். இதுல வந்து கேப்டன் அவர்கள் உள்ள வந்து ஏதோ கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பயாஸ்டா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து இவங்க பண்றாங்க இல்லையா? பார்வதி வந்து ஒரு விஷயம் பண்றாங்க இல்லையா? அதனால எல்லாரும் எக்ஸ்போஸ் பார்வதி பண்றதே அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான் பண்றாங்க. பட் அதுல எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. பேசுறீங்களா என்ன? எனக்கு சுத்தமா இதாகவே ஆயிடுச்சு. நான் சுரேஷ் மைக் இல்ல ஆஃப் இல்ல ப்ரோ, பண்ணேன். யாரும் பேசல. இல்ல ஆக்சுவலா எல்லாம் இந்த லைவ் இப்ப திரும்பி போயிட்டாங்க லைவுக்கு. மேபி நம்ம 1 hour முடிச்சுட்டு திரும்பி 10 o'clock 10:30க்கு அபி போடுவாங்க. அப்ப ரீஜாயின் பண்ணுவோமா? அசம்பிள் ஆயிட வேண்டியதான் க்ளோஸ் மறுபடியும். பண்ணிட்டு. ஐயா ஆ. ஆமாய்யா. முழுசா ம். நானும் முழுசா எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு வந்துட்டு நானும் கருத்தை மொத்த வெளிப்படுத்துறேன்யா. பிரச்சனையா அந்த சண்டை போடுன்றீங்களா? மொத்தமா அந்த சண்டை ஆமா. ஆமா. போடணும். சரி மக்களே, நம்ம 1 hour எபிசோட் முடிஞ்சு திரும்பி ஒரு 10:15 10:30